அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது குரோதி வருடம் முடிந்து விஸ்வாவசு வருடமானது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அதாவது திங்கட்கிழமை துலாம் ராசியில் பிறக்கவிருக்குங்க. இந்த காலகட்டங்களில் ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான மீன ராசியில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காருங்க. இந்த மே மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராகு 6ல் இருக்கக்கூடிய ராகு 5ஆம் இடமான கும்ப ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே நேரத்தில் இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 9ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சும் அதே நேரத்தில் 11ஆம் இடத்துல கேது பகவானும் பயிற்சி அடைகிறார். ஸோ இந்த காலகட்டங்கள் இந்த நிகழ்வு காலகட்டங்களில் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடமானது எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். தான் எந்த விஷயத்தையுமே நீதி நெறி தவறாமல் அந்த விஷயத்தில் ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய நபர்கள். மற்றவங்களை ஈஸியாக எடை போட்டு பார்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்போவுமே இருக்கும். ஏன்னா ஒருத்தர் பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. இவங்க கரெக்டான விஷயத்தை செய்கிறாங்களா தப்பான விஷயத்தை செய்கிறாங்களா, இவங்ககிட்ட எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையுமே கணிச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்கள். ஏன்னா நீதி நெறி தவறாதவர்னு சொன்னாங்க. யாருக்கும் சாதகமாகவும் இருக்க மாட்டாங்க, யாருக்கும் பாதகமாகவும் இருப்பாங்க. ரெண்டுமே நிலை அதாவது ஒரே தரமாக இருப்பாங்க, தராசு மாதிரி இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு நபர் தன்னுடைய விஷயத்தில் எவ்வளோ தெளிவாக இருப்பாரு. ஸோ எல்லாத்தையுமே பார்த்து பண்ணுவாங்க. எல்லாத்துலேயுமே ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. எந்த நேரத்துலையுமே நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தவறுகள் நடந்துடக்கூடாது, அவங்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். இந்த வாழ்க்கையில் தான் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் தானே நினச்சேன், எல்லாருக்கும் நல்லது மட்டும்தானே நினச்சேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி கெடுதலே நடக்குது, எல்லாருமே எனக்கு மட்டும் கெடுதலே பண்ணிகிட்டு இருக்காங்க. எதனால் இந்த ஒரு நிலை? தேவையில்லாத பிரச்சனையை என்னை தேடி வருதுங்க. நான் சும்மா இருந்தால் கூட சம்மந்தமே இல்லாத சில பிரச்சனைகள் என்னை தேடி வருதுங்க. செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்குங்க. நான் அந்த பிரச்சனையில் எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, எனக்கும் அதுக்கும் இல்லை. நான் ஒருத்தருக்கு உதவி தான் பண்ண போனேன், நான் செய்யாத தப்புக்கு இன்றைக்கி நான் தண்டனை அனுபவிச்சுட்ருக்கேன். மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு அதில் போய் தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேங்க. நல்லது தானே நினைக்கிறோம், அப்போ நமக்கு நல்லது தானே நடக்கும்? கண்டிப்பாக அது கிடையாதுங்க. நம்ம நல்லது நினச்சா நமக்கு நல்லது தான் நடக்கணுங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்படி நினைக்கலாம், நீங்கள் எதிர்பார்க்குறவங்க அதே அளவுக்கு அவங்கக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறது ரொம்ப தப்புங்க. ஸோ அந்த விஷயமே உங்களுக்கு ரொம்ப நாள் கழித்து தான் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிடலாங்க. இனிமேல் இது வேண்டவே வேண்டாம், இவ்வளோ பிரச்சனை இல்லை, இவ்வளோ விஷயங்கள் நம்ம மற்றவங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், இது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலான்னு என்ன பண்ணுறதுங்க? தன்னுடைய குடும்ப சூழ்நிலை, பெற்றவங்களாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், கட்டின மனைவியாக இருக்கட்டும், அவங்களுக்காக தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறேன். இல்லைன்னா இந்த வாழ்க்கையை எப்போவோ நான் முடிச்சிருப்பேங்க. என்னால் எதையுமே சமாளிக்கவே முடியல. ஏன்னா எல்லாருமே துரோகம் பண்ணுறாங்க. கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும்ங்க, அதாவது சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், எல்லாருமே எனக்கு பணம் விஷயத்துலையோ இல்லை அதாவது தேவையில்லாத விஷயத்திலோ ஒரு நகை விஷயத்துலையோ வாங்கி கொடுத்து உதவி பண்ணங்க, இவங்களுக்காக ஒரு ஹெல்ப் மட்டும்தான் பண்ணேன். இன்றைக்கி அந்த கடனுக்கு நான் தான் வட்டி கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிலை வந்துருச்சு. எல்லாருமே நல்ல நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் நான் ஒரு அத்தியாவசியமான சில பொருட்களை வாங்கிறதுக்கோ அத்தியாவசிய தேவையை செஞ்சுக்கிறதுக்கோ ரொம்ப போராடிட்டு இருக்கிறேன். எல்லாமே போச்சுங்க. நான் நினச்சது ஒன்று, இன்றைக்கி நடந்தது ஒன்று, என்ன நடக்குது, அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நினச்சாவே வாழ்க்கையில் ரொம்ப பயமாக இருக்குங்க. அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாத சில பதட்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். இந்த நிலையெல்லாம் மாறாதா, இந்த நிலை மாறுறதுக்காக ஏதாவது சூழல் இருக்காதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா எல்லாருமே நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, எல்லாரும் கெடுதல் பண்ணிட்டாங்க. ஆனால் இவ்வளோ சூழ்நிலையிலையும் தன்னுடைய தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? எல்லா சூழ்நிலையும் கடந்து போகக்கூடிய அளவுக்கு சில தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும். எல்லாத்தையுமே பார்த்தாச்சு, எல்லாத்துலேயுமே அடிபட்டாச்சு. ஸோ நான் தன்னுடைய வாழ்க்கையில் இதுக்கு மேலே மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறதும் சரி, அவங்களுக்காக ஒரு உதவி செய்கிறதும் சரி, ஒரு இடத்துல கடன் வாங்கி இன்னொருத்தருக்கு கடன் கொடுத்தங்க அந்த நிலை, அதாவது அவங்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் ஒரு இடத்துல கடன் வாங்கி அவங்களுக்கு உதவி பண்ணேன், இன்றைக்கி எல்லாத்தையுமே இழந்துட்டேன். ஒரு நகை கேட்டாங்க, அந்த நகையை வாங்கி கொடுத்தேன், இன்றைக்கி அந்த நகைக்கு தேவையில்லாமல் நான் கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கேன். இதனால் எனக்கு நிறைய மரியாதையே போச்சுங்க,
குடும்பத்துலேயும் சரி, என்னுடைய வெளி வட்டார பழக்க வழக்கங்களையும் சரி, நீங்கள் பண்ணது தப்பு, நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது, ஏன்டா இந்த மாதிரி உதவி பண்ணோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப காலம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே அந்த தவறுகள் செய்யக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. அதாவது இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் இருக்கிறவங்க, அந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், அந்த புரோக்கிங் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் மற்றவங்களோட பணத்தை வாங்கி சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு லாபத்தை சம்பாரித்து கொடுக்கணும்னு நினச்சிருப்பீங்க. அது ஏதோ சூழ்நிலையில் வந்து லாஸ் ஆனதுக்கு கூட நீங்கள் தான் காரணம்னு சொல்லி நிறைய பேர் உங்களுக்கு வந்து எகென்ஸ்டாக மாறியிருப்பாங்க. அந்த நிலை எல்லாமே கட்டாயமும் மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. உங்களுடைய பிஸ்னஸில் புதுசாக ஒரு சில பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்சஸோ அல்லது ஒரு இடத்துலேருந்து பிஸ்னஸை இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்வதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு புதிய தொழிலை தொடங்குவதற்கான முயற்சிகள் வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. நியூவாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இதுக்கு மேலே எந்த ஒரு சம்மந்தமும் மற்றவங்களுக்காக எந்த உதவியும் பண்ண போகிறதில்ல, என்னோடய வாழ்க்கையை நான் தான் பார்க்க போகிறேன், எனக்கு இருக்கிற ஐடியாவை வச்சு நான் கண்டிப்பாக ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் புது பிஸ்னஸ் பண்ணலாங்க. இது வரைக்கும் இருந்த வந்த வீண் விரயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. உங்களுடைய பிஸ்னஸில் கண்டிப்பாக நல்ல லாபமான சூழல் அப்படிங்கிறது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த 12ல் இருந்த கேது தேவையில்லாத சில விரயங்கள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்தாருங்க. விரயங்களையும் நஷ்டங்களையும் கொடுத்துருந்தார். தொழில் ரீதியாக இருக்கட்டுங்க, ஒரு முதலீடுகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், அதில் நிறைய லாஸஸை கொடுத்துருந்தாரு. அந்த நிலையெல்லாம் கண்டிப்பாக மாறுங்க. வேலையில் மாற்றங்க, சம்பள உயர்வு, பதவி உயர்வுடன் கூடிய நிறைய சேஞ்சஸ், புதிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு இடத்துலேருந்து நிச்சயமாக இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆவீங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற இடத்துல உங்களுக்கு நிறைய பொறுப்புகள் அப்படிங்கிறது கூடக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. வேலையை விட்டு தொழிலை தொடங்குவதற்கான சூழல் கூட உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்படும். ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுங்க, ஓகே அடுத்தவங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தோம், அந்த வேலையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, ஸோ இங்கே உழைக்கிறதுக்கு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி உழைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்கள். இந்த காலகட்டங்கள்லேயே கண்டிப்பாக நீங்கள் புதுசாக ஒரு சில பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுங்க. வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான யோகங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குங்க. பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தீருங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். அந்த சொத்துக்களை விற்பனை செஞ்சு அது மூலமாக நிறைய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்க போதுங்க. ஸோ ரொம்ப நாளாக இருந்து வந்த வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் கட்டாயமாக உங்களுக்கு தீரக்கூடிய காலகமாக இருக்க போதுங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அகலுங்க. புத்திரர் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது. அதே நேரத்தில் இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசி மேலே படும்போது இது வரைக்கும் எதெல்லாம் வந்து சுய கௌரவம், மரியாதை எல்லாத்தையுமே இழந்தீங்களோ அதை எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. இந்த நேரத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸாக இருக்கட்டும், நீங்கள் போகிற வேலைக்காக இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்தை உருவாக்குங்க. மற்றவங்க வந்து ஓகே ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தார், ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தாருங்க, ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார், ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையுமே மாற்றி இன்றைக்கி அதை ஒரு ஐடென்டிட்டியாக பண்ணிட்டாருங்க. இதுக்கு தான் அவருக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாரு. ஸோ இந்த அடையாளம் தான் கண்டிப்பாக அவரோட வாழ்க்கையை மாற்ற போகுது. மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. முயற்சிகள், அதாவது தைரியமாக சில காரியங்கள் எடுத்துக்கணும். இதனால் வரைக்கும் சில பதட்டம் இருந்திருக்குங்க. இதை பண்ணலாமா வேண்டாமா, இதை பண்ணால் நமக்கு ஏதாவது லாஸஸ் ஆயிருமா, இல்லை இந்த நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் இது கரெக்டாக தப்பா, வேலையை விட்டுட்டு தொழில் தொடங்குறது கரெக்டுங்களா, இல்லை புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டானு சொல்லி நிறைய யோசனைகள் இருந்திருக்கும். அந்த தைரிய ஸ்தானத்தில் குருவுடைய பார்வைப்படுறதுனால சில முயற்சிகள் தைரியமோடையும் தன்னம்பிக்கையோடையும் அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. நீண்ட நாட்களாக இருந்த அந்த புத்திர தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. ஸோ ஒரு குழந்தை இருக்குங்க, 2வது குழந்தைக்கான முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கோம், மருத்துவ செலவுகள்லாம் நிறைய பண்ணிட்டோம், ஸோ எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியானது விலகி 5ஆம் இடத்திற்கு ராகு பகவான் வந்து, ஸோ இந்த ராகு கேதுவோட பயிற்சிகள் நிறைய மாற்றத்தை கொடுக்கும். ஸோ புத்திரர் சம்மந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமாகுங்க. தூக்கமின்மை பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆயுளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. ஸோ ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. தந்தையுடைய சொத்துக்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேரும். அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும், இது வரைக்கும் நீங்கள் எடுத்து வந்த ட்ரீட்மெண்ட்டு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கொடுக்குங்க. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்திலே நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். குழந்தைங்களுடைய கல்வி, அதே மாதிரி இந்த என்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவங்க, அதே நேரத்தில் இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர், அதாவது கட்டுமானம் சம்மந்தப்பட்ட துறையில், எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல லாபகரமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்க போது. அது சம்மந்தப்பட்ட படிப்புகளை வந்து படிக்க வைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இந்த காலகட்டங்களில் அதுக்குண்டான சில
கரெக்டான ஒரு சாய்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. ஸோ குழந்தைகளுடைய கல்வியிலேயும் நல்ல முன்னேற்றம், வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. அவங்களுடைய ரிசல்ட்ஸை கண்டிப்பாக அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி அடுத்த முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ இந்த நிகழ்வுகள், அதாவது இந்த ஜாதக ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி இந்த கிரக அடைவுகள் எல்லாமே உங்களுக்கு சம்மந்தப்பட்டு இருக்குது அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா வாட்ஸ்அப் மூலமாக உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சிங்கனாலும் சரிங்க, டைமு டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சி வச்சிங்கனாலும் சரி, தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.